ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 6:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் காலை 7:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு யோகம் பகல் 12:34 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனைத் தொடர்ந்து பரீகம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:18 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நரசிம்மரை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. ஒரு சில பஞ்சாங்கங்களிலே நாளைய தினம் வைகாசி விசாகம்னு சொல்லி கொடுத்திருக்கா. அந்தந்த ஊரிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இன்றைய தினம் அந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்கிறத தெரிஞ்சுண்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய அந்த தரிசனம் செய்ய வேண்டிய அந்த நேரத்தினை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது. சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:25 சந்திர உதயம் என்பது மாலை 5:30 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:18 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த காலம் நாளைய தினம் அதிகாலை 4:14 முதல் 5:45 வரையில் இருக்கிறது. ராகு காலம் இன்றைய தினம் மதியம் 12:05 முதல் 1:40 வரையிலும், யமகண்ட காலம் காலை 7:20 முதல் 8:55 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:05 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் பகல் 12:31 வரைக்கும் இருக்கு. ஆக இதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நரசிம்மரினுடைய மகிமையைத்தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நரசிம்ம ஜெயந்தி இல்லையா? நரசிம்மரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதுல நரசிம்மரினுடைய அந்த சிறப்பம்சம், இது போக அந்த நலம் தரும் நரசிம்மரினுடைய ஒரு ஸ்தோத்திரம், அதாவது ரொம்ப சிம்பிளான ஸ்தோத்திரமா. நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்தோத்திரங்கள் உண்டு. அதாவது ருண விமோச்சன மந்திரம்னு சொல்றா, கராவலம்ப ஸ்தோத்திரம்ங்கிறதெல்லாம் உண்டு. இது எல்லாமே உடனடியாக பலனை தரக்கூடியதுதான். இந்த மற்ற அவதாரங்களிலெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது நரசிம்மருக்கு உண்டு. அது என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு க்ஷணம், அவ்வளவுதானே, இப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட்ல நரசிம்மர் நிக்கிறார் இல்லையா? இரண்யகசிபு என்ன பண்றான், இந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமாம், பிரகலாதன் தன்னுடைய நம்பிக்கை என்ன எப்படி சொல்றா, ஒரு ஸ்திரமா தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார், சர்வ வியாபினஹா விஷ்ணு அப்படின்னு சொல்றார். எல்லா இடத்திலும், இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் நாராயணன், என்னுடைய விஷ்ணு எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தூண்ல இருக்காரா பார்க்கலாம்னு சொல்லி ஒரு வேகமா அந்த தூணை அப்படியே இந்த தன்னுடைய கதாயுதத்தால் அடிக்க அந்த தூணை பிளந்து கொண்டு தன்னுடைய பக்தனினுடைய அந்த நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் என்ற விதமாக அந்த க்ஷணம் அப்படியே டமால்னு அப்படியே சுவாமி நிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுவாமியினுடைய மகிமையை சொல்லணுமா? நம்ம எல்லாருக்குமே அந்த நரசிம்மரனுடைய பேரை கேட்கும் பொழுதே ஒரு எனர்ஜிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறது இல்லையா? நரசிம்மரை நம்ம உக்ரமா பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுவும் அந்த யோக நரசிம்மரை தரிசனம் செய்யும் பொழுதும் சரி, அதே மாதிரி அந்த லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லுவா தெரியுமா? அப்படியே சாந்த ஸ்வரூபியாக இருப்பார் சுவாமி. லக்ஷ்மி நரசிம்மருடைய அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம், மனதிற்குள்ளே ஒரு ஞானம், நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் என்பது விலகி இறைவன் என்னுடனேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, யாரு அந்த ஒரு நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத நரசிம்மர் கொடுத்துருவார் இல்லையா?
ஆக நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, இன்றைய சூழலிலே அதுவும் இக்கால இளைஞர்களை பொறுத்தவரை நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. என்ன பண்ணி என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே டென்ஷன், ஒரே ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டே இருக்கா இல்லையா? இன்றைய தினம் அந்த மாலை பொழுதுல போய் இந்த சாயங்காலம் 4:30 கூட வச்சுக்கோங்களேன், அந்த பிரதோஷ காலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நேரத்துல போய் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது நிச்சயமா வரும். நம்ம போய் ஆலயத்துல போய் தரிசனம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை சார், நான் ஆபீஸ்ல இருக்கேன், நான் எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சா கூட, பிரகலாதன் சொன்னது தானே, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் பொழுது உன்னுள்ளும் இருக்கிறார் என்னுள்ளும் இருக்கிறார் எனும் பொழுது அந்த நரசிம்மர் அந்த நேரத்துல சும்மா மனசுக்குள்ள ஒரு தியானம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கோ. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அழகா அந்த ஸ்லோகத்தை சொல்லலாமே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்தர் மிருத்யு மிருத்யு நமாம்யஹம்னு சொல்றா. இது எனக்கு வரல சார் அப்படின்னு சொன்னா கூட, வஜ்ரணகாய வித்மஹே தீக்ஷ தக்ஷ்டாய தீமஹி தன்னோ நாரசிகும்ம பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது இருக்கு, அதை சொல்லலாம். எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா கூட ஓம் நரசிம்ஹாய நமஹா அப்படின்னு சொன்னாலே போருமே. லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹா, யோக நரசிம்ஹாய நமஹான்னு சொல்லுங்க போரும். இல்ல வெறுமன நரசிம்ஹாய நமஹான்னு மனசுக்குள்ள ஒரு தியானத்தை பண்ணுங்கோ. சுவாமி உங்களுக்கு நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவார். நரசிம்மரினுடைய அனுகிரகம் இருந்தாலே அந்த உடம்பிலே ஒரு பலம் என்பது வந்து சேர்ந்துவிடும். அந்த பலத்தின் காரணமாக நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வரும். இந்த ஆத்ம ஞானம்னு சொல்வார். அந்த விசாரம் என்பது காணாம போய் அந்த ஞானம் என்பது வரும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பலம், ஒரு 1000 யானை சேர்ந்த பலம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள வந்துடும் சொல்றார். அந்த பலத்தின் காரணமாகவும் அந்த தன்னம்பிக்கையின் காரணமாகவும் உங்களால் வாழ்க்கையில் என்றென்றும் வெற்றி பெற முடியும். இந்த நரசிம்மரனுடைய மந்திரம்ங்கிறது கிடைச்சதுன்னா கையில எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்தர் மிருத்யுர் மிருத்யுர் நமாம்யஹம்னு சொல்றார். இந்த மந்திரத்தை தினமும் காலையில ஒரு 16 தடவை, சாயங்காலம் ஒரு 16 தடவை, இந்த நரசிம்ம ஜெயந்தி நாள் முதல் நாம் அதை தொடர்வோம். இன்னைக்கு ஆரம்பிச்சு தினமும் காலைல ஒரு 16 தடவை, சாயங்காலம் ஒரு 16 தடவை சொல்லிட்டு வாங்க. இதுக்கு ஒன்றும் பெருசா நைவேத்தியங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நரசிம்மரை பொறுத்தவரை ஒரே ஒரு பானகத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணா போரும். ஒரு பானகமோ அல்லது ஒரு நீர் மோரோ இதை நைவேத்தியம் பண்ணிட்டு அதையே சுவாமியினுடைய பிரசாதமா சாப்பிடுங்கோ. நிச்சயமாக வாழ்க்கையிலே அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் என்பது காணாமல் போய் என்றென்றும் வெற்றியினை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.